ரத்து செய் ரத்து செய். கேஎஸ் நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய். ரத்து செய் ரத்து செய். கேஎஸ் நிறுவனத்துடைய ஒப்பந்தத்தை ரத்து. ஆக்கிரமிக்காதே ஆக்கிரமிக்காதே. நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காதே. மிரட்டாதே மிரட்டாதே. விவசாயிகளை மிரட்டாதே. ரத்து செய் ரத்து செய். கேஎஸ் மீண்டனுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய். ரத்து செய் ரத்து செய். கேஎஸ் மீண்டனுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய். அனுமதியில் உயர்மின் கோபுரத்தை அனுமதிக்க மாட்டோம். அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் நிலத்தில் உயர்மின் கோபுரத்தை அனுமதிக்க மாட்டோம். ஆக்கிரமிக்காதே ஆக்கிரமிக்காதே. ரத்து செய் ரத்து செய். கேஎஸ் நிறுவனத்துடைய ஒப்பந்தத்தை ரத்து செய். ரத்து செய் ரத்து செய். கேஎஸ் நிறுவனத்துடைய ஒப்பந்தத்தை ரத்து செய். எங்கள் நிலத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம். எங்கள் நிலத்தை பாதுகாப்போம். ஆக்கிரமிக்காதே ஆக்கிரமிக்காதே. பிடுங்காதே பிடுங்காதே. நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பனைமரங்களை பிடுங்காதே. பிடுங்காதே பிடுங்காதே. நீர்நிலைகளில் உள்ள பனைமரங்களை பிடுங்காதே. ஊராட்சி மூத்தநாயக்கன் வளத்திலிருந்து தூரம்பாடி வரை ஒரு உயரழுத்த மின்கோபுர திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது. எந்த விவசாயியும் முழு மனதோடு சம்மதிக்காத போது அந்த விவசாயியிடம் கேஎஸ் இந்த திட்டத்தை நாம் அனுமதித்து விட்டோமானால் இன்னும் 2-3 திட்டங்கள் வர இருக்கிறது. வேலப்பண்ண மூத்தநாயக்கல் வளர்ச்சியிலே 14 ஏக்கரிலே இந்த பரப்பளவு கொண்ட இடத்திலே ஒரு மின் உயர்வு தயாராக இருக்கிறது. டாடா நிறுவனம் செயல்படுத்தி விட்டான். ஆனால் அடுத்து விவசாயிகளை நாம் எளிதாக ஏமாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த டாடா நிறுவனம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு முறை நம்முடைய நிலத்தை இழந்து விட்டோம் ஆனால் நாம் அந்த மின்பாதை அமைக்க வரைக்கும் சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்காதுன்னு சொல்லிட்டு மின்பாதை அமைத்து விட்டால் மின்பாதை இடையிலே நாம் எந்த தோட்டத்துக்கு லைன் வாங்க முடியாது. பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட வெறும் 5 பேர் மட்டும் கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் ஒரு டவர் போடுறது கூட இல்லாத இருந்தான். ஆனால் அங்கே இருக்கிற விவசாயத்தை ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அவன் போட்டு போயிட்டான். அப்போ இறுதியில் கூட நான் நீங்கள் எதுவுமே பேசாதீங்கன்னு சொன்னாங்க. 5 கோடி எங்களுக்கு தேவையில்லை, விவசாயினுடைய நிலம்தான் வேண்டும் என்று சொல்லி உரிமையோடு அன்னைக்கு போராடினோம். அது மட்டும் இல்லை, பல திட்டங்களில் கொண்டு வந்தபோது நல்ல பாடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான். சிறையில் போனால் அடிச்சு போடுவாங்க உதச்சி போடுவாங்கிற திட்டமெல்லாம் கிடையாது. 1 மாதம் சிறைச்சாலையில் இருந்தோம். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிடலாம். நல்ல உணவு, எந்த கலப்படம் இல்லாத உணவு, மதிய உணவு. இந்த ஒற்றுமை இறுதி வரை கலையக்கூடாது. டாடா நிறுவனம் டவரை எடுக்க வரைக்கும் நாங்கள் உரிமையோடு போராடுவோம். இந்த உறுதி எடுத்துட்டு போராடுங்க. ஏனென்றால் எங்கள் அந்த போராட்டம் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. போராட வேண்டும். பழைய கால வரலாறுகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. சான்சிராணி எல்லாரும், வேலு நாச்சியார், இவங்கெல்லாம் போராடினதால் தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு உறுதியோடு நீங்கள் எடுத்துட்டு இன்னைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறோம். இந்த கேஎஸ் நிறுவனம் இல்லுங்கள், நம்முடைய போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் எல்லாம் அம்மா அப்பா எல்லாமே முன்னால் முன்னங்கட்டிட்டே அது நாங்கள் ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 6 மணிக்கு வந்துட்டேன். நாங்கள் போய் மேலே டவர் நிற்கிற போல எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க குறுக்காட்டி டேக்டரி முன்னால் போய் நின்னங்காட்டிட்டே அவங்க நிறுத்தினாங்க. வண்டி எடுக்கவே யோசிச்சாங்க. ஒற்றுமையாக இருக்கிற அப்படின்னா இந்த திட்டத்தையே ரத்து பண்ணல. ஒரு கேபிளை போட்டு போகலாம், ஆத்தோரமாக போட்டு போகலாம். அதுக்கு மாற்று வழி நிறைய இருக்குது. இப்போ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடற்கடலையே கிலோமீட்டர் கணக்கில் கேபிள் போட்டு போகிறாங்க. இது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது மாற்று உரிமையாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு உண்டான நம்ம மாற்று வழி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று இழப்பீடு வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம அனைவரும் வந்திருக்கிறோம். எல்லாருமே ஒருங்கிணைஞ்சா வந்திருக்கிறோம். இதுல இந்த கேஎஸ்ங்கிற நிறுவனம் விவசாயிகளை மிரட்டி
இந்த இடத்துல நீங்க விடலினா நாங்க வந்து கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வந்து நாங்க இந்த நிலத்துல நாங்க வந்து மின்கம்பத்தை நாங்க பதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகளை மிரட்டி அந்த நிலத்துல வந்து அவங்க மின் கோபுரத்தை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளகோயில் ஒன்றியம் மூத்தநாயகம் வலசு முதல் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஒன்றியம் தூரம்பாடி வரை டாடா உயர்மின் கோபுரம் அத்துமீறி அவர்கள் அமைப்பதை நாங்கள் கண்டித்து இந்த இடத்திலே நாங்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், கோட்டாட்சியர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எங்கள் தன்னெழுச்சியோடு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய நிலத்தை நாங்கள் இந்த டாடா உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. எங்களை மிரட்டி எங்களை வந்து வஞ்சித்து எங்களை வந்து ஏமாற்றி இந்த நிலத்தில் அமைத்து விடலாம் என்ற நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கேஎஸ் என்கின்ற துணை அமைப்பு, அதாவது துணை சப்கான்ட்ராக்ட் பண்றவங்க, அவங்க வந்து எங்களுடைய விவசாயிகள் அனைவரையும் மிரட்டி இந்த நிலத்தில் நாங்கள் கண்டிப்பாக அமைத்து விடுவோம், மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியோடு நாங்கள் செயல்படுத்தி விடுவோம் என்று விவசாயிகளை ஏமாற்றி மிரட்டி இங்கே செயல்படுத்த அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அவர்களுடைய தன்னிச்சையாக நீர்நிலைகளை அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப அவர்கள் செயல்படுத்தி கொண்டு யாரையும் சட்டை செய்வதில்லை. இரண்டாவது, அங்கு இருக்கக்கூடிய பனை மரங்களை ஒரு 15 மரங்களை கிட்டத்தட்ட அவங்க அழித்து அந்த அவங்களுடைய எண்ணத்தின்படி அது யாரையும் கேட்பதில்லை. விவசாயிகளாக எங்களையும் கேட்பதில்லை, பொதுமக்களையும் கேட்பதில்லை. அவருடைய தன்னிச்சையாக செயல்படுகின்றார். அவருடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். இது போன்ற விவசாயிகளை பாதிக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் மட்டுமே இனி வரக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் சரியான முறையிலே செல்வார்கள் என்ற எங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றது. அதே போல மாவட்ட ஆட்சியர் இது போன்ற நிறுவனங்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். எந்த பகுதியில் சென்றாலும் நீங்கள் வந்து அங்கு பாதிக்கக்கூடிய விவசாயிகளை அழைத்து இது போன்ற நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம், நீங்கள் எந்த வகையிலே பாதிக்கப்படுகின்றீர்கள், உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய எண்ணங்கள் என்ன, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களினுடைய சந்தை மதிப்பு என்ன, அதற்கு தகுந்தவாறு இவர்கள் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் எதையும் கேட்பதில்லை. அவர்கள் எங்களுடைய நிலத்தினுடைய மதிப்பை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் மட்டுமே முடிவு செய்ய, எங்களுடைய நிலத்தை முடிவு செய்வதற்கு இவர்கள் யார்? இவர்கள் கேஎஸ் நிறுவனம் என்கின்ற இது போன்ற நிறுவனங்கள் 1000 நிறுவனங்கள் வரும். இது போன்ற நிறுவனங்களை இவர்கள் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகத்தினரும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி விவசாயிகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று இவர்கள் அறிவுரை சொல்ல வேண்டும், கோட்டாட்சியரும் அறிவுரை சொல்ல வேண்டும். நிச்சயமாக இதை அவர்கள் செய்வதில்லை. அவர்கள் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்காகத்தான் நாங்கள் இன்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்திருக்கின்றோம். இதற்கு மீறி எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு சரியான முறையிலே தீர்வு எட்டவில்லை என்றால் நாங்கள் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியரிடம் மிகப்பெரிய போராட்டத்தை, ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய வரும். நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் எங்களுடைய உயிரை கூட கொடுக்க கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பனை மரங்களை வெட்டுவதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன அதிகாரம் இருக்கிறது, யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? கிராமத்தினுடைய பனை மரங்களை வெட்டுவதற்கு இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? மாவட்ட ஆட்சியர் நிச்சயமாக இது சம்பந்தமாக முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இதற்காகத்தான் எங்களுடைய ஆர்ப்பாட்டம். செங்கோடனுங்க, கருப்பன் வலசு, கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருங்க.